சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் கிட்ட அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத் ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன தவறு செய்றாங்க? சிஎம் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்றேன். 25/2022 இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டோடியல் டெத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 பேர். ஜான்வரி டு அக்டோபர் ஆஃப் 2024 அந்த 10 மாசத்துல மட்டும் விசாரணை அப்படிங்கிற பேர்ல 304 பேரோட எலும்பு கை கால் வந்துட்டு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர் வந்துட்டு இந்த 304 அப்படிங்கிற இந்த பீப்புளோட நம்பர் வந்துட்டு சென்னை புழல் பிரிசன்ல ரெக்கார்ட் ஆனது மட்டும்தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கறத வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. என்ன சார் அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலை சில பேருக்கு இருக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டா திரும்ப ஏன் கஸ்டோடியல் டெத் நடந்துகிட்டே இருக்கு? 2023ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஏஎஸ்பி பல்வீர் சிங் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விசாரணை அப்படிங்கிற பேர்ல பீப்புளை கூட்டிட்டு வந்துட்டு வெப்பன்ஸை வச்சு பல்ல புடுங்குறது, அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸை வந்து மியூட்டிலேட் பண்றது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாடிஸ்டிக்கலான கஸ்டோடியல் வயலன்ஸ்ல வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்போ இஷ்யூ பெருசானப்பவும் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த கேஸை சிபிசிஐடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பட் அந்த பர்சன் வந்து இப்பவும் வந்து சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் இப்போ வேலையில தான் இருக்காரு. லாஸ்ட் இயர் இதே சஸ்பெண்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்துட்டு ரிவோக் பண்ணிட்டாங்க. இது 2 வாரத்துக்கு முன்னாடி கரூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். இப்படி பப்ளிக்கை கெட்ட வார்த்தையில திட்டுறது, போனை தட்டி விட்டு உடைக்கிறது, அடிக்கிறது, இப்போ இதுக்கெல்லாம் எப்போ காம்பன்சேஷன் தருவீங்க? செத்துட்டா காம்பன்சேஷன் தருவீங்க, சரி. அப்போ இந்த பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து அடிபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மென்டல் ட்ராமா, 6 மாசம் வேலைக்கு போகலன்னா குடும்பத்துக்காகிற செலவு, இதுக்கெல்லாம் எப்போ காம்பன்சேஷன் கிடைக்கிறது? அதாவது 304 பேருக்கு வந்துட்டு எலும்பு உடைஞ்சிருக்கு. அதாவது இது வந்துட்டு திரும்பவும் சொல்றேன், சென்னையில அந்த 10 மாசத்துல மட்டும் நடந்த ஒரு ரெக்கார்டு இது. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் இந்த மாதிரி கஸ்டோடியல் வயலன்ஸுக்கு ஆளாகியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எப்போ காம்பன்சேஷன் தருது? அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் என்ன வந்துட்டு ஒரு ரெமெடி இருக்கு? ஸோ வாட் ஆக்ஷன், வாட் ஜஸ்டிஸ்? இன்னும் ஒரு 2 நாள் இந்த அஜித்குமார் இஷ்யூ பத்தி பேசுவோமா? பட் அதுக்கப்புறம் லெட்ஸே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் ஒருத்தரை கூப்பிட்டு அடிச்சிடுறாரு. இப்போ அடி வாங்கினவரோ இல்லை அடி வாங்கினவரோட ஃபேமிலியை சேர்ந்த யாராவதோ இல்லை இந்த விஷயத்த பார்த்த யாராவதோ இந்த போலீஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்கன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? போலீஸ்கிட்டேவா? எதுக்கு? எல்லாரும் குடும்பமா சேர்ந்து திரும்பி அடி வாங்குறதுக்கா? இல்ல பிசிஏ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது பியூனிட்டிவ் பாடி கிடையாது, அது போலீஸை சார்ந்து இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்ல இருக்க மக்கள் அபியூஸ் ஆஃப் பவருக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், தைரியமா வந்துட்டு ஒரு பயம் இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடி இருக்கு? அப்போ இதுக்கு ஒரு எஃபெக்டிவான, கைண்ட்லி அண்டர்லைன் தி வேர்ட் எஃபெக்டிவ் கைட்லைன்ஸ் எப்போ கொண்டு வர போறீங்க? ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் காம்பன்சேட் பண்றதை விட அந்த விஷயம் நடக்காம தடுக்கிறது எவ்வளவோ மேல். தமிழ்நாடு நீட்ஸ் பிரிவென்டிவ் கைட்லைன்ஸ் அகேன்ஸ்ட் அபியூஸ் ஆஃப் பவர்.